பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் மாசி கொடை விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் ஒன்று மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். கேரளாவைச் சேர்ந்த பெண்கள் விரதமிருந்து இருமுடி கட்டு ஏந்தி இங்கு வந்து கடலில் குளித்து அம்மனை வழிபடுவதால் இது பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்களில் பெரும்பாலானோர் அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபாடு நடத்துகின்றனர். இங்கு நடைபெறும் முக்கிய திருவிழா மாசி கொடை விழா. 10 நாட்கள் நடக்கும் இவ்விழா ஞாயிறன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஸ்ரீகோவிலில் பூஜிக்கப்பட்ட திருக்கொடியை பூஜாரிகள் மேளதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் கொடிமரத்தில் சட்டநாதன் குருக்கள் கொடியேற்றினார். அப்போது ஆகாயத்தில் கருடன் வட்டமிட்டு பறந்தது. தொடர்ந்து கொடிமரத்துக்கு தீபாராதனை நடந்தது. வரும் 10ஆம் தேதி ஒடுக்கு பூஜையுடன் இவ்விழா நிறைவு பெறுகிறது. விழாவில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை, முன்னாள் அமைச்சர் பச்சைமால் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி 10 நாட்கள் நடக்கும் இந்து சமய மாநாட்டை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார்.